சொன்ன மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரை தான் நான் அடுத்தபடியாக கூப்பிட போகிறேன். அதாவது த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், த பெஸ்ட் ஆக்டர், இதெல்லாம் தாண்டி ஐ திங்க் எல்லாருமே சார் சொன்ன மாதிரி, வசந்த பாலன் சார் சொன்ன மாதிரி, அவரை பார்க்கும்போது எனக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயம், ஃப்ரம் வே இஸ் கெட்டிங் த எனர்ஜின்னு தெரியல. இன்னொன்று எது பண்ணால் பண்ணிக்கலாம், ஓகே, தட் ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு காம் அண்ட் கம்போஸ்டாகவே இருப்பார். அண்ட் ஆட்ஸ் ஆஃப் டு எம் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு எத்தனையோ ஹீரோஸ், அதாவது ஃபர்ஸ்ட் மூவின்னு கூட பார்க்காம இட்ஸ் ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் இஸ் டூ பிஸிங்க. பட் அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்க்கு வந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ், ஒரு சில வார்த்தைகள் பேச ஐ கால் அப்பான் ஜிவி சார், ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். வசந்த பாலன் சார் என்னோடய ஃபஸ்ட்டு படம் சார் தான் கொடுத்தாங்க எனக்கு. அந்த மீட்டிங் எனக்கும் இன்னும் மைண்ட்லேருந்து போகல சார். ஆக்சுவலி ஒரு ஷர்ட்டு ஜீன் அதெல்லாம் போட்டு வந்தேன். என்னப்பா நீ நடிக்க ஏதாவது ட்ரை பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொன்னார். இல்லை சார், நார்மலாக தான் வந்திருக்கேன், இப்படி தான் நார்மலாக ட்ரெஸ் பண்ணுவேன், நீ நடிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாரு சார். நான் ஃபஸ்ட் டைம் எல்லாருக்கும் கொடுக்குறதுனா, நான் ஃபஸ்ட் டைம் வந்தபோது நீங்கள் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. நீங்கள் அப்படி யோசிக்கல, ஒரு ஃபஸ்ட் டைமர்னு நீங்கள் என்ன யோசிக்கல. அதனால் அந்த மாதிரி நானும் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் டைமர்ஸ் கூட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக இருக்குது சார். ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்தது, சங்கர் சார் எனக்கு கொடுத்தது தான் நான் திருப்பி சினிமாவுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் அன்றைக்கி நீங்கள் செலக்ட் பண்ணது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆயிடுச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் ரிலவெண்ட்டாக ஓடிட்டுருக்கேன்றது சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அந்த படத்தில் பரத் சார் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தார். ஸோ பரத்தும் இங்கே இருக்கார். ஸோ என்னுடைய முக்கியமான ஆல்பம் வெயில், ஸோ அதில் காதல் நெருப்பி நடனம் அவருக்கு தான் பண்ணியிருந்தேன் அந்த சாங்கை. ஸோ தேங்க்யூ. அந்த டைமில் இன்னும் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் காந்தி சார் வந்து எனக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு எப்போவுமே என்னென்னா, எனக்கு அந்த இனிஷியல் ஃபேஸஸில் எனக்கு யாரெல்லாம் படம் கொடுத்தாங்களோ அவங்க கூட நான் என்றைக்குமே ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ ஒரு 3வது 4வது படம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த டைமில் ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார் தான் பிக்கெஸ்ட்டு பேனரு. அப்போது அவர் ஃபுல்லாக கமல் சார், தசாவதாரம், அந்த படம் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த டைமில் எனக்கு ஒரு பெரிய பேனரில் காந்தி கிருஷ்ணா சார் எனக்கு அந்த படம் கொடுத்தாரு, மியூசிக் பண்ண அந்த சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த அந்த நன்றி உணர்ச்சி எனக்கு எப்போவுமே இருக்குது. ஸோ ஐ அகெயின் வாண்டட் to be part of Gandhi sir's film when I wanted to return the favor what he did to me. So I wanted to be a part of his film. ஏன்னா அந்த ஆல்பம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அந்த பாட்டு, அப்புறம் வைரமுத்து சாரோட லிரிக்ஸ், பூவினை திறந்து கொண்டு போய் விழுந்த வாசனை, அந்த சாங்கோட லிரிக்ஸாக இருக்கட்டும், கனா காண்கிறேன் சாங்காக இருக்கட்டும், ஸோ அவ்வளோ அழகாக எனக்கு விஷுவல் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ திருப்பி அவரோட வந்து இந்த படம் வைரமுத்து சார் லிரிக்ஸில் இந்த படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ தேங்க்யூ காந்தி கிருஷ்ணா சார். ஸோ அகெயின் பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸோட ஒரு படம். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் த நியூ கமர்ஸ் இன் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஹிட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி டைம் நியூ கமர் கம்ஸ் எனக்கு ஒரு புது எனர்ஜி இருக்கும். லைக் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா யூத் வந்து கென் ஒரு நியூ கமர், அவர் ஒரு டைரக்ட் பண்ணியிருந்தார், பெரிய ஹிட் ஆச்சு. ஹாப்பிராஜ் டைரக்டர் ஒரு நியூ கமர், அதுவும் நல்லா போச்சு. ஸோ நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஒரு தனி எனர்ஜி இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி இதுலேயும் கண்டினியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு த ஹோல் டீம், இதோட டிஓபி, இதோடைய எவ்ரி ஒன் ஹூஸ் பீன் பார்ட் ஆஃப் திஸ், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், எல்லாருக்குமே, ப்ரொடியூசர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ், ஸோ பெஸ்ட் விஷஸ் டு தெம். நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ், ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஃபிலிமில். ஸோ இது வந்து பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ் டு ரியோ, பரத் அண்ட் whoever have come here and graced the show, and all the best to all the heroines and all the technicians here. Thank you Vairamuthu sir. And இன்றைக்கி என்ன ஒரு லிரிக் ரைட்டர் என் கூட ஒர்க் பண்ணாலுமே நான் லவ் சாங்கோ இல்லை எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக முதல் மரியாதையுடைய ரெஃபரன்ஸ் தான் போய் கொடுப்பேன். நான் லிரிக்ஸ் ரெஃபரன்ஸு இல்லைனா திருடாவில் ராசாத்தி சாங்கை ரெஃபரன்ஸாக கொடுப்பேன். அந்த ஒரு லைனை எடுத்து சொல்லுவேன், இந்த லைன் தான் ரெஃபரன்ஸு, இப்படி இந்த மாதிரி எழுதுங்க, இந்த மாதிரி இல்லை மே மாதமில் மின்னலேனி வந்தது என்னடி அந்த சாங்கை கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அவர். ஸோ தேங்க்ஸ் வைரமுத்து சார் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அகெயின். And I hope this film does really well. Thank you. கதையின் நாயகி ரோஸ்மென் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நீங்கள் ஒரு சாங் ப்ளே பண்ணல, இந்த இதயம் துடிக்கிறது நூலிடையில்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லைன், அந்த லிரிக் மாதிரி தான் நான் இப்போ இருக்குது. என்னோடய இதயம் அப்படி துடிச்சிக்கிட்டே இருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் பிளான் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டே இருந்தேன். ஆனால்
என்ன சொல்கிறதுன்னு உண்மையாகவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆல்சோ என்னோட தமிழ் கொஞ்சம் எனக்கு அவ்வளோவும் பேச தெரியாது, பட் நான் தமிழில் தான் பேசணும்னு நினைக்கிறேன், அதனால் தமிழ்லேயே ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காந்தி கிருஷ்ணா சார் என் மேலே இவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா என்னால் இந்த ஜான்வி கேரக்டரை பண்ணியிருக்க முடியாது. அந்த ஜான்வி கேரக்டர் என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ பர்சன், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் என்னை ரொம்ப இவால்வ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் மட்டும் அப்படி அமையலைன்னா மேபி நான் இப்போவும் கேரளாவில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த படம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. சின்ன வயசுலே நிறைய சாங்ஸ் கேட்பேன், தமிழ் சாங்ஸ் கேட்பேன். ஆனால் மியூசிக் டைரக்டர்னு சொன்ன அவங்களோட வேலை என்னது அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரிஞ்சதில்லை. இங்கே வந்து நம்ம படத்துக்கு ஜிவி பிரகாஷ் சார் தான் மியூசிக் பண்ண போகிறேன்னு சொல்கிற டைமில் நான் அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச எல்லா சாங்ஸுமே அவங்களோடது தான். ஸோ அது எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜாக இருந்துச்சு. அத்தனை நாள் நம்ம தெரியாமல், அவங்க மூஞ்சி தெரியாமலே நான் அவங்களோட ஒர்க்கு, அவங்களோட டேலண்ட்டை ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது ரொம்ப பெரிய பெரிய பிளஸ்ட் மூமெண்ட்டாக பார்க்குறேன். அப்புறம் எங்களோட ப்ரொடியூசர்ஸ், அவங்க இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ப்ரொடியூசர்ஸ்னு கூப்பிட்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி எங்களை எல்லாரையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு அழகாக பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது. இங்கே இருக்கிற எல்லாரை பற்றியும் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். வைரமுத்து சார் இதெல்லாமே ரொம்ப பிளஸ் மூமெண்ட்ல ஆஸ் அ டெபியூட்டண்டாக இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நின்று இவங்க முன்னாடி நின்று பேச முடியறதே பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட கூட நடித்த ராணா, கிருத்திக், அமிதா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, சம்பத் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட லைஃப்பில் ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே இருக்கும். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐம் ஸோ ஹாப்பி, ஓவர்வெல்ம்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக வந்து படம் பார்க்கணும். உங்கள் லைஃப்பில் மேபி அந்த 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது ஏதோ ஒரு இடத்துல நம்மளும் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க கூடாதோ, இல்லைன்னா இதுக்கப்புறம் அந்த கரெக்ட் பண்ணணும், அந்த ஒரு நினைப்பு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வந்து 24th படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பேசுகிறதுக்கு நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. It's easy to fall in love, but it's very difficult to stay in love. Why? Because we all have a void that we need to fulfill and we seek in our partner. But I also play a character that seeks mother love in my partner, and it's a mistake we all do without even realizing it. So எப்படி இருக்கு ட்ரெய்லர்? சூப்பர் இருக்கா? So why should everyone watch this film? Especially couples should come and watch this film, and couples who are married for a long time and lost this spark. You know, this movie shows how a small ego can make and break relationships. So this movie can actually help you to reignite that relationship. So please do come and watch our movie. Thank you.